கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம ஏசப்பா கிட்ட நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை அநேகம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம். ஆனா அவர் நித்தம் நம்ம நடத்துறதே அதிசயமா தான் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்காரு. சில டைம்ல அதை நம்ம கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது உணரக்கூட நம்மளால முடியாது. ஆனா தேவனும் அவர் எப்படின்னா ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல அவர் தான் நம்மளை சுமந்து கொண்டு போகிறார். அதுவே பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்மளோ கீழானவைகளை தேடி மேலான காரியங்களை நம்ம சில டைம்ல பார்க்கறதே நம்ம விட்டுடுறோம். அதனால நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல ஒவ்வொரு நாள் அமரும் போது தேவன் செய்கிற காரியங்களை அதை நம்ம சொன்னா சில டைம்ல நம்ம தாங்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் தேவனோட பாதத்துல உட்கார்ந்து காணப்படாத காரியங்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நம்மளோட நினைவுகளை பார்க்கலும் அவரோட நினைவுகளும் அவரோட வழிகளும் மேலானவைகளாக காணப்படுது. நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத நம்ம ஒரு சின்ன விஷயத்துல உலக பிரகாரமான ஏதோ ஒரு சின்ன காரியத்தை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா தேவனும் நம்ம எண்ணி கூட முடியாத பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வதா இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன வெயிட்டிங் பீரியட் நமக்கு பெருசா காணப்படுது. அதனால கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்காருன்னா, ஆராய முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் தேவன் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். அதை விசுவாசித்து அதற்காய் நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வது மிகுந்த அவசியமா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.